அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த பெருநகர் வட இலுப்பை பரணி நாடக மன்றம், வலத்தி அடுத்த சிறுதலைப்பூண்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைகள் ஸ்கூலில் தினமும் வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே ஆனால் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ குழந்தைங்களுக்கு நல்லது போய் சொல்லிட்டு வரலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் போயிருந்தேன். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 முறை போயிருக்கேன். அப்போல்லாம் போயிட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு படிப்பு சம்மந்தமாக பேசிட்டு வந்திருந்தேன். படிக்கணும் அப்படி அதை பற்றி சொல்லியிருந்தேன். செகண்ட் டைம் போகும்போது இந்த ஜங்க் ஃபுட் தேவையில்லாமல் நொறுக்கு தீனிகள், அந்த பேக்கெட்டில் அடைச்சிருக்கிற சிப்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் வீட்டில் அம்மாவை சமைக்க சொல்லி அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பொதுவாகவே எஜுகேஷன் பற்றி தான் குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது இந்த லைஃப்லேயே நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்ற போது நம்மக்கிட்ட ஒழுக்கம், அதாவது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நடத்தை தான், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நமக்கான மரியாதை நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த சின்ன வயசுலேருந்து வர்றது தான் நாளைக்கு பெரியவங்களாகும் போதும் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம சொல்கிற இந்த பொய் தான் நாளைக்கு பெரியவங்களாக ஆக ஆக நமக்கு பெரிய பொய் சொல்கிற அளவுக்கு வரும். அதனால் பொய் சொல்லக்கூடாது. இந்த பாப்பா நான் தான் தள்ளி விட்டேன் மேம், இல்லை அதை நான் தள்ளலை அப்படிலாம் அந்த சின்ன சின்ன பொய்களோ சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் இப்போத்துலேருந்தே உண்மையை பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா ஆரணியிலேன்னு இல்லை, இப்போ பொதுவாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சாலை விபத்துகள் நடக்குது. இந்த சாலை விபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இழந்து. அந்த பெயின் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அப்பா இல்லை, நம்ம காலைல ஸ்கூல் போகும்போது திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு பார்க்கும்போது நம்ம அப்பா இல்லை, இனிமேல் அப்பா இல்லை அப்படின்னும் போது அந்த குழந்தையோட மன நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அது மாதிரிலாம் யோசித்து தான். ஏன்னா இங்கே சமீபமாக எங்கள் பசங்க படிக்கிற அந்த ஸ்கூல்லேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு குழந்தையோட அப்பா 2 வீலரில் ஓரமாக போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்கூல் வேனே இடித்து தள்ளிட்டாங்க. இதுனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த விஷயம். அதனால் பசங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக ஹெல்மெட் பற்றி நான் குழந்தைங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள், ஹெல்மெட் கட்டாயம் போடணும், எங்கள் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஹெல்மெட் போட்டுருந்தாப்பா போகணும். அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் அம்மாவுக்கும் சொல்லுங்கள், சித்தி சித்தப்பா மாமா யார் இருந்தாலும் கட்டாயம் ஹெல்மெட் போட்டுருந்தா நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி குழந்தைங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க போய் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாங்க. கொஞ்சம் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துவாங்க இல்லையா, அதனால் அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க 2 வேளை ப்ரஷ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எது சாப்பிட்டாலும் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு போகிறோம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள்லாம் நம்மளுடைய பற்கள்லே இருக்கும். அதனால் நைட் டைமில் கம்பல்சரி ப்ரஷ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் குழந்தைங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்று இரவு இந்த 2 நாடகங்களுக்கு மட்டும்தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள். நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும், ஏமாத்தாதீங்க. வீட்டில் பேரண்ட்ஸ்ல தீரும் நன்றும் பிறத்தர வரலாம். எதுவுமே மற்றவங்க செய்ய போகிறது
நமக்கு நம்ம தான் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம செய்யறது தான். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் உங்களுடைய வேலைகளை ஒரு சின்ன சின்ன வேலைகளை அம்மா அப்பா மார்னிங் பாட்டில் தண்ணி குடிச்சுதான் கொடுக்க முடியும். அது ஈவினிங் வரதுக்குள்ள நீங்க குடிச்சுட்டு தான் இருக்கணும். இல்ல திட்டு வாங்கிட்டு பேரண்ட்ஸ் தெரிய போறது நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறது. அது மாதிரி செய்யாதீங்க. நல்லா தண்ணி குடிங்க. சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா வாட்டர் நம்ம உடம்புல இருக்கணும். அப்பதான் உங்களால ஆக்டிவா இருக்க முடியும். மார்னிங் ஏஜ்ல எல்லாரும் ப்ரஷ் பண்றீங்க, ஆனா நைட் யாரும் ப்ரஷ் பண்றது இல்லை. மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு காலையில வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது எல்லாமே நம்மளோட ரத்தத்தில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். நைட் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளோட ஜெர்ம்ஸா மாதிரி சீக்கிரமா சொல்றது வந்துடும். எவ்வளவுதான் நம்ம சாப்பிடலாம், நல்ல ஐட்டம் சாப்பிடணும் தான் சொல்லணும். கூடவே ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. அது எல்லாமே பக்கத்துல இருக்கும். நைட் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ நம்மளுடைய பக்கம் நல்லா இருக்கும். அது பழமொழி பல்லு போனா சொல்லு வச்சுட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களாம் பெருசானாலும் வயசானாலும் உங்க பல்லு உங்களுக்கு இருக்கும். எப்பவுமே எந்த வகையிலும் தாங்கலாம் பல்லோட வரை தாங்க முடியாது. 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்க கம்பல்சரி. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா, ஆனா இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். ஹெல்த்தியா இருப்பீங்க. அதனால நல்லா ப்ரஷ் பண்ணுங்க. விழுக்கும் அதெல்லாம் முழுக்கும் உயிரினும் மூவப்படும். அழகா போட்டுட்டு சூப்பரா பேண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணி வர்றது மட்டும் ஒழுங்கும் கிடையாது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுலாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. இந்த சின்ன வயசுல நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சொல்றோம். இல்லை மேம் அவள் தான் எனக்கு தள்ளி விட்டா, இல்லை மேம் அவள் தான் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க பேக் வச்சா அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன சின்ன பொய்லாம் நாளைக்கு பின்னாடி நம்மள பெரிய பெரிய பொய் சொல்ல வைக்கும். அந்த மாதிரி சின்ன பொய், சின்ன திருட்டு, அதாவது வீட்டுக்கு நம்ம அம்மாவோட காசு தானே, அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அவங்க மறுபடியும் என்ன காசு சொல்லுவாங்க, அது நம்ம வீட்டு காசு தான், நம்ம அம்மாவோட காசு தான் அப்படின்னு கூட எடுத்துக்கூடாது. எதா இருந்தாலும் பெற்றவங்களை கேட்கணும். என்ன வேணுமோ அதை அவங்க செய்யறதுக்கு தான் இருக்காங்க. எதையுமே சொல்லாம ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட நாளைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய தப்பு செய்யறதுக்கு அது ஒரு வழி ஒழுக்கம் நமக்கு. அதனால சின்ன சின்ன தப்பு கூட இந்த வாழ்க்கையில செய்யக்கூடாது. அந்த ஒழுக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு வந்து வாழ்க்கையில அடுத்துதான் ஒழுக்கத்துக்கு அடுத்து தான் படிப்பு. கேரக்டர் அவங்களுடைய இடத்தை வச்சுதான் எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க. அதனால படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய ஒழுக்கமும் ரொம்ப வாழ்க்கையில இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பார்க்கறது பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்க எல்லாருமே இருக்கிற அப்பா கிட்டையும் வெளியில வேலைக்கு போற அம்மா கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் கட்டாயம் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஏஜ்ல எங்க அப்பா நான் மிஸ் பண்ணும்போது எனக்கு 30 வயசு. அந்த 30 வயசுல என்னால என் அப்பா இல்லை அப்படின்றது. ஆனா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற ப்ராப்ளம் தான் இருந்தாரு. இருந்தாலும் ஒரு லைஃப்ல அப்பா இல்லை அப்படின்னும் போது அதை யாராலையும் எடுத்துக்க முடியாது. அதனால வெளில போயிட்டு வர எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் நீங்க கம்பல்சரி சொல்ல வேண்டியது, உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. அவங்க ஸ்லோவா கூட போவாங்க, ஆனா பின்னாடி வரவங்க வேகமா அவங்க தட்டிட்டு சொல்லுவாங்க. நம்மளால அம்மா அப்பா எல்லாம் லைஃப்ல இருக்கவே முடியாது. வேற யாராலையும் நம்ம அம்மா அப்பாவோட நம்மளை பார்க்க முடியாது. அதனால நீங்க சொல்லுங்க, உங்களை பாசமா பார்க்குற அம்மா அப்பாவுக்கு, உங்களுக்கு டெய்லி நல்லது சொல்ற அம்மா அப்பாவுக்கு நீங்க தான் சொல்லணும். இந்த குட்டி பாப்பாங்க சொன்னா கூட அம்மா அப்பாவை கேட்பாங்க, பரவாயில்ல நம்ம குழந்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 500 ரூபாய் தான் ஒரு ஹெல்மெட், ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அதுதான் வந்து அவங்க லைஃப்பை காப்பாற்றணும். அது நீங்க போய் சொல்லணும், கம்பல்சரி சொல்லணும். இது உங்க வயசுக்கு தேவையில்லாத ஒரு விழிப்புணர்வு விஷயமா இருந்தாலும் உங்க அம்மா அப்பாவை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மைண்டே சரியில்லாம போயிடும் அம்மா அப்பா கூட சரியில்லாமல. நீங்க எல்லாரும் போயிட்டு நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிங்களா, நீங்க ஹெல்மெட் போட்டு போனா உங்களுக்கு என் மேல பாசம் இல்லை, என் லைஃப் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, நீங்க ஹெல்மெட் போட்டு போகணும், எங்க போனாலும் கேர்ஃபுல்லா போங்க, ஏதோ சிந்தனையில போகாதீங்க, ஸ்லோவா ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் போயிட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். நீங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நீங்க எல்லாமே நீங்க நல்லது செய்வீங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா நிறைய இப்போ கேள்விப்பட்டிருக்கிறது தெரிஞ்சவங்க நம்ம ஸ்கூல்லேயே கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம பாப்பாவுடைய ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால நீங்க எல்லாருமே போயிட்டு இது மாதிரி சொல்லுங்க. அப்பா அம்மா மட்டும் சொல்லணும் இல்லை, நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. எல்லாருக்கும் சித்தி மாமா சித்தப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, அதனால நீங்க போய் சொல்லணும். அதுக்கப்புறம் நல்லா படிங்க. நிறைய படிப்பு பத்தி எல்லாரும் பேசியிருப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸும் படிப்பு தான் சொல்லியிருப்பாங்க. நாங்க ஏற்கனவே 2 முறை வந்து சொல்லிட்டேன். இந்த முறை வந்து ஹெல்மெட் பத்தி சொல்லணும்
எல்லாரும் நல்லா படிங்க. பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நீங்களும் நல்லா படிக்கணும். அப்புறம் ஓடாதீங்க, குழு ஓடாதீங்க. பின்னாடியே ஒவ்வொரு டீச்சர்ஸும் வர முடியாது. கிளாஸுக்கு ஒரு டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பின்னாடியே ஒரு டீச்சர் வர முடியாது. நீங்க விழுந்துட்டீங்கன்னா முதல்ல கூப்பிட்டு டீச்சர்ஸ் தான் கேட்குறாங்க. பேரண்ட்ஸும் சரி, மேடமும் சரி, நீங்க என்ன ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி ஆயிட்டாங்கன்னு அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க வீட்டில் எவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்க